ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் முருங்கைக்கீரை எடுத்து காம்பெல்லாம் நீக்கிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை இருக்கும், நல்ல டேஸ்ட் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இதில் ஒரு 4 வரமிளகாய் நல்லா இந்த மாதிரி 2 பிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாமே சின்ன வெங்காயமாக கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தா போதும். பொரியலுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் தான் நம்ம கீரை சேர்த்து வேக வைக்க போகிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம கீரையை சேர்க்கணும். இப்போ நம்ம அலசி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா கீரையை இந்த தண்ணியிலே நல்லா கிளறி விடலாம். இந்த தண்ணியிலே தான் நல்லா நம்ம கீரையை வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த தண்ணியிலேயே வெந்து நல்லா தண்ணி வந்து ட்ரை ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வேக விட்டுறலாம். இது கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே ட்ரை ஆகிடும். இதை மூடியெல்லாம் போட்டு மூட வேண்டாம், அப்படியே வேக விட்டுறலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கீரை வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை வந்து நல்லா சிம்மில் லோ சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இது இந்த தேங்காய் எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கைப்பிடி அளவு நான் வேர்க்கடலை, இது வறுத்த வேர்க்கடலை, தோல்லாம் நீக்கிட்டு வச்சுருக்கேன். இதை மிக்சியில் வந்து நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இப்போ இதை இந்த கீரையில் சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள்
வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நல்லா வறுத்துட்டு சேர்த்து இது கூட அரைச்சி சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், வேர்க்கடலை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூடவே துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுறலாம். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், இப்போ கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் வேர்க்கடலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது குறைன்னு அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் சாப்பிடும்போது அந்த கடித்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது சிம்பிள் டிஷ்ஷாக இருந்தால் கூட ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம